வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒன் ப்ளஸோட நார்டு பட்ஸ் 4 ஆல்ரெடி நம்ம 4 ப்ரோ பார்த்துருப்போம். அது வந்து 3999 இப்போ வித்துட்ருக்கு. இனிஷியல் சேலில் 3800 ரூபா 3700 ஒரு சிலர் வாங்கியிருப்பீங்க ஆஃபரில். அண்ட் இப்போ இது வந்து அநேகமாக ப்ரைஸ் வந்து பாக்ஸில் அழிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் என்னோட கெஸ் என்ன அப்படின்னா 2999 ரூபா, அப்படி இல்லைனா வந்து 3199 வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரிலங்க எந்த மாதிரியான ப்ரைஸிங்கில் வரும்னு. ஏன்னா இப்போ ஆடியோ ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதையும் நம்ம பார்க்குறோம். சரி, நார்டு பட்ஸ் 4 அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா? இது 3 பேருமே கொஞ்சம் ஸ்பெஷல் கைஸுங்க. ஒரு விதத்தில் நார்டு பட்ஸ் 4 ப்ரோ இப்போதைக்கு வந்து நார்டு சீரீஸில் ஒரு ஃப்ளாக்ஷிப்பு. பட்ஸ் ப்ரோ ஓஜி பட்ஸு. ஸோ வித்தியாசமான ஒரு சிங்கிள் டிரைவர் தான், ஆனால் யூனிக்லி இட் சவுண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இன்றைக்கி டேட்டுக்கு ஃப்ளாக்ஷிப் ப்ரோ சீரீஸ் பட்ஸ் ப்ரோ 3. ஸோ அதுவும் கிரேசியான டிவைஸ் தான். ஸோ இது எல்லாமே வந்து சூப்பரான டிடபிள்யூஎஸ்ஸு. ஸோ இப்போ அதில் இவருக்கு ஒரு குட்டி யங்கர் பிரதரா, அதுதான் பட்ஸ் 4. கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் தான் வச்சுக்கோங்களேன். இது ஹைரஸ் சப்போர்ட் பண்ணுது, இல்லை ஹைரஸ் இல்லை, வெளியில் பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. ஸோ பாக்ஸை இப்போ அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த நார்டு 4 இவங்க எப்படி கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ப்ரோ லெவல் ரியல் டைம் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனோட பஞ்சி பேஸ், இதுதான் அவங்களோட யூஎஸ்பிங்க. அதை தான் முன்னிறுத்துறாங்க. ஆல் டே பேட்டரி லைஃபை டெலிவர் பண்ணும். ரொம்பவே ரிலையபிளாகவும் இருக்கும் அண்ட் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதுவும் எவ்ரிடே ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸு பட்டைய கலப்போம். ஸோ இதுதான் வந்து ஒன் ப்ளஸோட டேக் இன் பிரிங்கிங் நார்டு 4. இது எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தா, நார்டோட ஆடியோ போர்ட்ஃபோலியோக்குள்ளே இதுவும் ஒரு ப்ராடக்ட். எப்பயுமே வரக்கூடிய நம்பர் சீரிஸ் இல்லையா, ப்ரோவை தவிர நம்பர் சீரிஸ் இல்லையா, ப்ரோவில் இருக்கக்கூடிய ஒரு சில குட்னஸ் உங்களுக்கு நம்பரில் கிடைக்கும். அப்போது என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்து நார்டு பட்ஸ் 4 ப்ரோ இருக்குல்ல, அதில் இருக்கிற குட்னஸ்லாம் இதுலேயும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் லான்ச் அன்றைக்கி இன்னும் தெளிவாக தெரியுங்க. 52 dB வரைக்கும் ஏஎன்சி. அப்புறம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லிசனிங் மோட்ஸ் இருக்குது. என்வரான்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் இமர்ஸ்டாக இருக்கணுமா, ஃபோக்கஸ்டாக இருக்கணுமா, என்ன ஏதுன்றதுக்கு வந்து கண்டிப்பாக ஏஎன்சி கம்ஸ் ஹேண்டி. டிரான்ஸ்பரன்சியும் இருக்குது. அப்புறம் டிரைவர் யூனிட் பொறுத்த வரைக்கும் 12 mm டிரைவர் யூனிட்டுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த நார்டு பட்ஸ் 4 ப்ரோ அதுலேயும் 12 mm தான். அப்புறம் வந்து அல்ட்ரா லைட் 4.3 grams பட்டோட வெயிட்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வேறு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, நார்டு பட்ஸ் 4 ப்ரோவில் நீங்கள் என்ன என்ஜாய் பண்ணீங்களோ அது இப்போது நார்டு பட்ஸ் 4ல் வருது. எந்த மாதிரினா 3D ஸ்பேஷியல் ஆடியோ, கேம் சவுண்ட் ஸ்பேஷியல் ஆடியோ, இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த அட்வான்டேஜை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. சரி, ஸ்டிக்கர் இருக்குது, எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸு, லார்ஜும் ஸ்மாலும் இருக்குது, அப்புறம் யாரும் படிக்காத பேப்பரும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பில்டு குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். பக்காவாக இருக்குது, ஐடென்டிக்கலாக இருக்குது. இதில் என்கிரேவ் ஆகிருக்கு, அதனால் அந்த டெப்த்து தெரியுது, தொடும்போது ஃபீல் பண்ண முடியுது. இதில் அப்படி ஃபீல்லாம் பண்ண முடியல, பிரிண்ட் ஆன மாதிரி இருக்குது. கொஞ்சம் மேட் ஃபினிஷ் வேறு. ஸோ அதனால் ஸ்மட்ஜஸ்ஸு ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருந்தாலும் அது ரொம்ப ஆடாக தெரியாதுன்னு மட்டும் தோணுது. பாட்டமில் டைப் சி போர்ட்டு, ஹிஞ்சு, மேக்னெட்டு எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்தா இன்னும் மூடலாம், ஆனால் மனசாட்சியே இல்லாத ஃபோர்ஸ் அது. பாட்டமில் வந்து பேரிங்க்கு, ரீசெட்டுக்கு அதுக்கான மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் இருக்குது, கேஸோட பட்டனு. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு பேட்ரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு அந்த எல்இடி இண்டிகேட்டர் அண்ட் அந்த ஸ்டேட்டஸ்லாம் காட்டணும் இல்லையா, அதுக்கான இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ பேரிங் மோடுக்குள்ளே தான் போகும், ஏன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்லேயும் அது பேராக இருக்காது. கண்டிப்பாக கூகுள் ஃபாஸ்ட் பேர் இருக்குங்க. ஒன் ப்ளஸ் ஃபோன் இருக்குது, இருந்தாலும் நான் எது யூஸ் பண்ணுறேனோ அந்த ஃபோனில் பேர் பண்ணலாமேன்னு பார்க்குறேன். கனெக்ட் பேர் ஆகிடுச்சு, பக்கா. ஸோ ஏஏசி பை டிஃபால்ட் பக்கா கனெக்டட். ஓகே, ஸோ இந்த ஆஸ்ட்ரல் டீல் இதுதான் வந்து நார்டு பட்ஸ் 4. இது நார்டு பட்ஸ் 4 ப்ரோ. ஸோ டச் ஏரியாவுக்கான அந்த மார்க்கிங் அதில் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் சைஸில். ஏன்னா பட்ஸ் 4 ப்ரோவில் பெருசாக இருக்குது, மேபி இதில் ஸ்வைப் ஜெஸ்டர் இருக்குது. அது போல் நம்ம எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், பட் இப்போதைக்கு பில்டு மட்டும் பார்க்குறேன். ஸோ மைக்ரோஃபோனு எல்லாத்தோட பிளேஸ்மெண்ட்டும் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஐடென்டிக்கலாக இருக்கா. மோல்டு டிசைனு எல்லாமே ஐடென்டிக்கலாக இருக்குங்க. வெறும் அந்த டச் ஏரியாவில் தான் சேஞ்ச் இருக்குது. மேபி ஜெஸ்டராக என்ன ஏதுன்றதை நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். அப்புறம் பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் 54 hours ப்ளே டைம் வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் அந்த குவிக் சார்ஜ் வந்து க்ரேஸியாக இருக்குது. 10 minutes நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 11 hours ப்ளேபேக். ஸோ இது எப்படி சொல்ல வராங்கன்னா, நீங்கள் கேஸில் ப்ளேஸ் பண்ணி கேஸோடு சேர்த்து சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 10 minutes சார்ஜ் பண்ணால் 11 hours அது கேஸோடு சேர்ந்து தான் வரும். ஸோ இதுவும் அவங்களோட கிளைமில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஹேமெலோடி ஆப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் அப்படியே லைவாக ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிடுறேன். ஸோ ட்ரெடிஷ்னலாக ஹேமெலோடி ஆப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க. யூஐயில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக இங்கே பாருங்களேன், நாய்ஸ் கேன்சலேஷனு, டிரான்ஸ்பரன்சி, அப்புறம் ஆஃப் வச்சா நிம்மதியாக இருக்குங்க. ஃபேன் ஓடுறதுக்கான சவுண்டை நல்லா கேட்க முடியுது. டிரான்ஸ்பரன்சி வச்சா என்வரான்மெண்ட்டில் இருக்கிற அந்த நாய்ஸ் எல்லாமே பூஸ்ட் ஆகுது, ஆம்ப்ளிஃபை ஆகுது.
பட் ஷார்ப்பாக ஆகுது. இதை தான் சொல்லுவோம் நேச்சுரல் டிரான்ஸ்பரன்சின்னு. அது கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் கொடுக்க முடியாது. ஸோ நேச்சுரல் டிரான்ஸ்பரன்சி இல்லை, டிரான்ஸ்பரன்சி இருக்குது. உங்களுக்கு வந்து பூஸ்ட் பண்ணுது. அந்த பூஸ்ட் பண்ணுறது எப்படி இருக்குன்னா ஹையாக ஃபீல் ஆகுது. அதாவது அந்த ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட்ஸ் எப்படி கேட்குமோ அந்த மாதிரி கேட்குது. கீச்சின்னு ஆஃப் பண்ணுறேன். சாந்தமாக இருக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன் ஹை, ஆட்டோ. இது வந்து என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மாடரேட்டில் இருக்குது. ஹை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபேன் சுற்றுற சவுண்டு ஒரு மைல்டாக கேட்குதுங்க. அமைதியான ஒரு தருணம். நைட்டு மணி 9:45. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில நாய்ஸ் கேட்க தான் செய்யுது. அந்த 52 dB அப்படிங்கிறது இந்த பட்ஜெட்டுக்கு எப்படி இருக்குமோ அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் எப்பயுமே இந்த ஏஎன்சி ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், பேலன்ஸ்டாக இருக்குது. பேஸ் வேவ் ஆனில் இருக்குது. 5 வரைக்கும் கொண்டு போக முடியுது. ஓகே, டியூவல் கனெக்ஷன் இது அசால்ட்டாக வேலை செய்யும். கண்ட்ரோல்ஸ் நல்லா இருக்கு. ரைட்டுக்கு வந்து வால்யூம் அப்பு, வால்யூம் டவுனு பக்கா. ஸோ இதில் ஸ்வைப் கிடையாதாங்க மொத்தம். எந்த வால்யூம்லேருந்து அலர்ட் பண்ணணுன்னு சொல்லுதோ. ஸோ விண்டோஸ்க்கு ஸ்விஃப்ட் பேரும் இருக்குங்க. எப்பயுமே நம்ம கூகுள் ஃபாஸ்ட் பேர் இருக்கும், அதை விடுங்க. ஸோ இதுவும் இருக்குது. நான் ரிவ்யூவில் வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறேன். நார்டு பட்ஸ் 4 ப்ரோ இருக்குல்ல, அது கூட கம்பேர் பண்ணும்போது வால்யூம் லெவல்ஸ் எப்படி இருக்குது எல்லாத்தையும் நான் ரிவ்யூவில் கண்டிப்பாக சொல்கிறேன். பேஸ் ஆனால் வேறு லெவலுங்க. பேஸ் வேவ் அதை அவங்க மாஸ்டர் பண்ணிட்டாங்கங்க. இந்த ஏரியாவில் அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நான் என்ன பண்ணுறேன், போடு 10 பேண்ட் ஈக்குவலைசர் கொடுத்துட்டாங்களா, போடு 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 போடு. ஏங்க ரொம்ப இருக்குங்க ஐயா. நீங்கள் பேஸை மாஸ்டர் பண்ணுறேன்னு எங்கேயோ கொண்டு போயிட்டுருக்கீங்க. மனசாட்சியே இல்லாமல் போய்கிட்டு இருக்கீங்க. லெவல் எங்கேயோ போகுது. பேலன்ஸ்டில் பேஸ் 3 வச்சாலே செம்ம டீப்பாக இருக்குங்க. நம்ம தான் பவர் ஹவுஸ் எவ்வளோ பட்ஸில் கேட்டிருப்போம். க்ரேஸியாக இருக்குது. வா, பேஸ் பிரியர்கள் யாராவது இருக்கீங்களா? பேஸ் தான் வேணும் ப்ரோ. அதுக்காக தான் நான் வந்து ஒரு டிடபிள்யூஎஸ் வாங்கலான்னு இருக்கேன். அதுவும் 3000 ரூபா பட்ஜெட்டில். என்ன பட்ஜெட்டில் இது லான்ச் ஆக போகுதுன்னு தெரில. பட் அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா வேறு லெவலுங்க, வேறு லெவல். மாஸ் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ நம்ம டச் கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒன் டூ த்ரீ பக்கா. ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு. செம்ம மைல்டாக இருக்குது. சில சமயங்களில் இருக்கலே லோயஸ்ட் வால்யூம் கூப்பிட்டு போகிறது கூட செம்மையாக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யார் கூடயாவது பேசிக்கிட்டோ இல்லாட்டி ஏதோ ட்ராவலில் இருக்கோம், எல்லோரும் பேசுகிறத நம்ம கேட்கணும் அப்படின்னும் போது அந்த சுச்சுவேஷனில் ஒரு சில பட்ஸில் என்ன பண்ண தெரியுமா, லோ வால்யூம் கொண்டு போனால் கூட ரொம்ப லோவாக இருக்காது. அதுவும் இந்த என்ட்ரி லெவல் பட்ஸு சம்மந்தமே இல்லாமல் பிராண்ட் பேரே இல்லாமல் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் கோளாராக இருக்கும். 50% வால்யூமே காதுகளையும் 100%ல் வச்சா டிஸ்டார்ட் ஆகிடும், காது பறி கொடுக்க வேண்டியதான். ஸோ இதுவும் ஒரு பாயிண்ட் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எப்படின்னா, பீக் பிரைட்னஸ் 10,000 nits சூப்பர் தாங்க. லோயஸ்ட்டு 1 nitsக்கு போகுமா, அது ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ அதையும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நல்லா போகுது. லோ அதான் வால்யூம் லெவல் நல்லாவே லோ கொண்டு போக முடியுது. கிளாரிட்டி மட்டும் அடி வாங்குது. ஃபுல் வால்யூம் வச்சா கிளாரிட்டி அடி வாங்குது. 80 to 85 நல்லாயிருக்கு. இது வந்து ரொம்ப ஓவராக இருக்குது. எப்படி இருக்குன்னா, நிறைய பேர் சொன்னீங்க தெரியுமா, ஐயா இந்த படத்துக்கு தேட்டரில் வந்து பேஸ் போட்டு கிழிச்சு எங்களை டயர்டாக்கிட்டாங்கன்னு. அந்த மாதிரி இருக்குது. இந்த லோ வி மேக்ஸ் மோர் சென்ஸ்ன்னு தோணுதுங்க. இந்த டைப் வச்சது வந்து கொஞ்சம் இன்னும் வோக்கல்ஸும் பூஸ்ட் ஆகுது, எல்லாமே பூஸ்ட் ஆகுது. இது நான் வச்சுருந்தேன்ல, இதில் பேஸ் ரொம்ப பூஸ்ட் ஆகிடுச்சு.
வோக்கல்ஸை சப்ரஸ் பண்ணுது. பட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பட்ஸில் நான் EQ வச்சு விளையாடும் போது எனக்கு எல்லாமே மாறுது. அதாவது லோஸு, மிட்ஸு, ஹைஸு எல்லாத்துலேயுமே மாறுது. அந்த மாற்றம் என்னால் ஃபீல் பண்ண முடியுதுங்கிறத நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்க வேண்டி தான். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லோரும் என்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னா, பேலன்ஸ்டும் ஒரு 3 வரைக்கும், அதாவது பேஸ் பிரியர்கள் அதுவே போதும் ப்ரோ. செரனேட் கொடுத்தீங்கன்னா, செரனேட்டில் வந்து உங்களுக்கு ஹை வந்து நல்லா புஷ் பண்ணி விட்டுருது. ஸோ நீங்கள் அப்போ பேஸே பூஸ்ட் பண்ணாலும் ஆல்ரெடி பேஸை நெகட்டிவில் கொண்டு போய் போட்டு வச்சுருக்காங்க. அதனால் ரொம்ப பேஸ் ஃபீல் இல்லை. பேஸ் போனீங்கன்னா ஒரு மாதிரி சட்டிலாக அப்படியே கூலாக கொடுத்துருக்காங்க. ஓவர் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேஸ் பூஸ்ட் பண்ணும்போதும் அப்படியே நல்லா இருக்குது. ஆனால் வோக்கல்ஸை லைட்டாக கீழே கொண்டு போய் வச்சிடுறாங்கன்னு வைங்களேன். பட் இதுவே நம்ம பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் கொலை கூத்து. இது மனசாட்சியில் மாதிரி இருக்குது. இந்த கல்யாணத்துக்கு போனால் டிஜேன்னு சொல்லிட்டு இப்போலாம் அடித்து நொறுக்கி காது கிளி வைக்கிறாங்களே, அந்த மாதிரி மாறிடுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பேலன்ஸ்டு ப்ளஸ் பேஸ் வேவ் 3 பக்கா. இதுவே பேஸ் பிரியர்களுக்கு மாசாக இருக்கும். என்ஜாய். ரைட்டு, இப்போ நம்ம கால் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டு பார்ப்போமா? ஓகே, இது வந்து நார்டு பட்ஸ் 4 நல்ல கிளியரா இருக்கே. அதான் வெளில சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன். அப்படியா? சுத்தமா கேட்கல. ஆமா, பயங்கர கிளியரா இருக்கு. செம்ம அல்காரிதம் செம்ம மாசா இருக்கு போல. நான் இப்போ பெல் அடிக்கிறேன், அது ஒன்று கேட்கலான்னு தரேன். பெல் அடிச்சிட்டு இருக்கேன். ரொம்ப மைன்யூட்டா கேக்குது. கேட்கவே இல்லைன்னு சொன்னாலும். ஓகே அதாவது நான் இப்போ அவுட்டோர்ல இருக்கேன், அதுவும் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன். ஆனா நல்லா இருக்கு, அதான் ஹைலைட் இல்லையா? என்விரான்மெண்டல். ஆமா, நல்லா தெளிவா கேக்குது. ரைட்டுங்க. ஸோ ஆக மொத்தம் ப்ரைஸ் தான் வந்து பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். ரிவ்யூவில் நம்ம சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அதுக்கான பதிலோடையும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ரைட்டா? ரிவ்யூவில் என்னங்க எக்ஸ்ட்ரா சொல்ல போகிறேன், பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது, அவுட்டோரில் இன்னும் யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஆடடாக நமக்கு வந்து கிடைக்க போகிற ஒரு சில விஷயங்கள். அண்ட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பட்ஸ் 4 ப்ரோ கூட கம்பேர் பண்ணால் ஆடியோ எப்படி இருக்குது பார்ப்போம் அடுத்த பதிவில். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பாய்ங்க.